சினிமா பூங்கா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இயக்குனர் பார்வையில் மிஸ்டர் எக்ஸ் ஹாலிவுட் படங்களைப் போல் எடுக்க வேண்டும் என்று இயக்குனர் முயன்றிருக்கிறார். தமிழ்நாட்டில் பிரதமர் தலைமையில் உலக நாடுகள் தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஒரு மாநாடு நடக்குது. இந்த நிலையில் அணு ஆயுதத்தை வச்சு இந்த நாட்டை சீர்குலைக்கிறதுக்காக சில சக்திகள் முயல்கின்றன. அந்த சக்திக்கு தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கௌதம் கார்த்திக். இந்த நாட்டுக்கு எதிரானவர்களை பிடிக்கிறதுக்காக ஆர்யா, மஞ்சு வாரியார் தலைமையில் இதற்கான முயற்சிகளை எடுக்கிறாங்க. இந்த சமயத்தில் ரஷ்யாவில் உள்ள ஒரு நியூக்ளியர் டிவைஸ் பாகிஸ்தான் இந்த மாதிரி நாடுகள்லாம் சேர்ந்து கடத்திட்டு போகுது. அந்த கடத்தலோட நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு ஏஜென்சியும் கடத்திட்டு போகிறாங்க. அவர் தான் சரத்குமார். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஜேம்ஸ் பாண்ட் குரூப்பு மஞ்சு வாரியார், ஆர்யா இவங்கெல்லாம் போய் அந்த டிவைஸை காப்பாற்றி கொண்டாந்தாங்களா, அந்த நம்மளுடைய இந்தியன் ஏஜென்சி சரத்குமாரை மீட்டு கொண்டாந்தாங்களா, இதுதான் கதை என்னமோ 4 வரி கதை தான். ஆனால் இதை திரைக்கதை வடிவமாக நம்ம கொடுத்து அதை மக்கள் உட்கார்ற மாதிரி நம்ம ஸ்க்ரீன் பிளே செய்யக்கூடிய ஒரு முன்னெடுப்பை இயக்குனர் செய்யணும். இயக்குனர் நல்லா பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இடைவேளைக்கு அப்புறம் சில தொய்வுகள் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதை கவனம் செலுத்தியிருந்தா இந்த படம் இன்னும் விறுவிறுப்பாக போயிருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்யா, கௌதம் கார்த்திக், சரத்குமார், மஞ்சு வாரியார் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்கவுங்க கேரக்டரை அழகாக பண்ணியிருக்காங்க. இதில் கௌதம் கார்த்திக் வில்லனாக வர்றாரு. அவருடைய காட்சியை பொறுத்த வரைக்கும் அருமையாக பண்ணியிருக்கார். மற்ற படங்களை விட இந்த படத்தில் அவர் மிகவும் அழகாக அருமையாக பண்ணியிருக்கார். கிளைமாக்ஸ் காட்சியிலெல்லாம் ஃபைட்டு அழகாக பண்ணியிருக்காரு ஆர்யாவோட. ஆர்யாவை பொறுத்த வரைக்கும் பாடி பில்டர் மிகவும் அருமையாக தன்னுடைய பாடியை கட்டமைப்பை நிலைநிறுத்தி இருக்காரு. மஞ்சு வாரியார் படம் ஃபுல்லாக ஏனோதானு வந்தாலும் கிளைமேக்ஸில் விஜயசாந்தி மாதிரி ஒரு அருமையான ஃபைட் ஒன்று பண்ணியிருக்காங்க. நம் நாட்டு பிரதமர் மோடி மாதிரியே ஒரு ஆளை கெட்டப் பண்ணி நடிக்க வச்சுருக்காங்க. அவர் மாதிரியே இருக்குது. ஒளிப்பதிவு அருள் வின்சென்ட் அவங்க பண்ணியிருக்காங்க. விபுசுலோன் இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்துடைய இயக்குனர் மனு ஆனந்த் கதை வசனம் எழுதி இயக்கியிருக்காங்க. இன்னும் இந்த திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தால் இன்னும் இந்த படம் இன்னும் விறுவிறுப்பாக போயிருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணங்களாக இருக்கிறது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பாதி கொஞ்சம் நல்லா போனாலும் அடுத்த பாதி சஸ்பெண்ட் வைக்கிறேன் அப்படின்ற பேர் வழியில் சில காட்சிகள் ஏற்க முடியாத நிலையில தான் இருக்குது. கிளைமேக்ஸ் காட்சியில் பார்த்தீங்கன்னா ஆர்யா அந்த நியூக்ளியர் டிவைஸ் எடுத்துகிட்டு ஆழ்கடலில் போய் அது நடுக்கடலில் வெடிக்க வச்சிடுறாரு. வெடிக்க வச்சு இவர் தப்பிச்சிடுறாரு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு ஆழ்கடல் நீச்சல் நல்லா தெரியும். அதனால் அதன் மூலமாக அவர் தப்பிச்சு நாட்டுக்கு வெளியில் வந்துடுறாரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பொழுதுபோக்கிற்காக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தால் அந்த 2வது பாதியும் அழகாக நகர்த்தி இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் இந்த படம் பார்க்கக்கூடிய அளவில் தான் இருக்குது. ஒரு முறை அனைவரும் பார்க்கலாம். இயக்குனர் பார்வையில் 100க்கு 60 மதிப்பெண்கள். நன்றி.